வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்று கேரள மாநிலம் காசர்கோட் பகுதியில முன்கூட்டியே எக்ஸாம்பிளா அதை செக் பண்ணும் பொழுது பிஜேபிக்கு ஒரு டைம் பட்டன் பிரஸ் பண்ணா அது 2 வாக்குகளா பாஜகவுக்கு போய் விழுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை சுப்ரீம் கோர்ட்ல எலெக்ஷன் கமிஷன் மறுத்திருக்காங்க. ஆனாலுமே அது செய்திகளாக வெளியாயிருக்கு. பல இடங்கள்லயும் பல சமூக ஊடகங்கள்லயும் அது வெளியாயிருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் அது தேர்தல் ஆணையம் மறுக்கிறாங்க. இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இந்த விஷயத்த எதிர்கட்சிகளும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அச்சத்தை வெளிப்படுத்துறாங்க. நேற்று பிரியங்கா காந்தியும் இத முன்வைத்திருந்தாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். நேற்று யூபியினுடைய அந்த பிரச்சார பொதுக்கூட்டம் அதை முடித்த பிறகு அவங்க பிரஸ் மீட்ல சொல்றாங்க 180க்குள்ள பாஜகவை அடக்க முடியும். அதற்கு இந்த இவிஎம் மிஷின் கை கொடுக்கணும். இவிஎம் மிஷின் சரியாக செயல்பட்டால் 180க்குள்ள பாஜகவை அடக்க முடியும்னு சொல்றாங்க. நீங்க எப்படி இந்த விஷயத்தை போய் எடுத்துக்கிறீங்க? இல்ல, இவிஎம் மீதான குளறுபடிகள், மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையின்மை என்பது நாளுக்கு நாள் இந்த நடவடிக்கைகளின் மூலமாக அதிகரித்துக் கொண்டே போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் கள யதார்த்தத்தில் இருந்து புரிந்து கொள்ள முடிகிற செய்தி. அதுல துவக்கமாக அந்த பேலட் யூனிட், எந்த சின்னத்தை எந்த வேட்பாளருக்கு நாம் வாக்குகளை அழுத்துகிறோமோ அது பேலட் யூனிட். அது போய் சேருகிற இடம் கண்ட்ரோல் யூனிட். இதற்கு இடைப்பட்ட இடத்துல இருக்கிறது தான் அந்த விவிபேட். நம்ம பதிவு செய்கிற வாக்கு சரியாக அந்த சின்னத்திற்கு தான் விழுந்திருக்கிறதான அந்த ஒரு 5 வினாடி 7 வினாடி நீங்க அந்த விவிபேட்ல தான் செக் பண்ணிக்க முடியுது. இப்ப அந்த விவிபேட்ல அந்த வேட்பாளரினுடைய சின்னம் அதுல பொறிக்கப்பட்டுரும். அந்த ரசீது உள்ளார போய் விழுந்துரும். அந்த சீட்டு, சின்ன சீட்டு போய் அது உள்ளார விழுந்துரும் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ இந்த வேட்பாளரினுடைய சின்னம் என்பது பதிவாகுது. நமக்கு அது ஒளி விளக்கினுடைய வெளிச்சத்துல காண்பிக்கப்படுது. ஆனா அதுதான் போய் உள்ளார விழுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதற்கு இதுவரை விடை சொல்ல முடியாமல் தான் தேர்தல் ஆணையம் இருக்கிறது. இதுதான் மக்களுக்கு பெரிய அளவில் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய இடமாக மாறி போயிருக்கிறது. அண்மையில கூட இந்த வழக்கின் மீதான விசாரணையில அடுக்கடுக்கான செய்திகளை பிரசாந்த் பூஷன் அவர்கள் சொல்லிக் கொண்டே வந்தார். அதுல ரொம்ப முக்கியமா இந்த எலக்ட்ரோல் மேனிபுலேஷன் என்பது எப்படியெல்லாம் நடக்கும் என்பதற்கு அவர் ஒரு 3-4 செய்திகளை சொன்னார். அந்த செய்தி தான் இப்போ நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குக்கு வலு சேர்க்கிற வகையில் இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை. இப்போது இந்த கேரள விவகாரமும் அதைத்தான் சொல்வது. அப்படி என்ன அவர் சந்தேகங்களை எழுப்பினார் என்று கேட்டா, இந்த இவிஎம் மிஷினை இந்தியா முழுமைக்கும் தயார் செய்கிறது 2 நிறுவனம் தான். ஒன்று பிஹெச்எல் நிறுவனம். பிஹெச்எல் தனியார் நிறுவனம் அல்ல, அரசினுடைய பொதுத்துறை நிறுவனம். அதே போன்று இன்னொரு நிறுவனம் இசிஐஎல், எலக்ட்ரோ கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இந்த 2 நிறுவனங்களுக்கும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா அல்லது அந்த நிர்வாகத்தினுடைய ஆட்சி அதிகார பொறுப்புகளில் ஆட்சி மன்ற குழுக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, எக்ஸிகியூட்டிவ் கமிட்டின்னு சொல்றாங்கல்ல, அந்த கமிட்டிஸ்ல பாரதிய ஜனதா கட்சியினர் இருக்கிற காரணத்தால் அவர்களால் இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை பிரசாந்த் பூஷன் எழுப்பினாரு. இப்போ இன்னைக்கு நடந்திருக்கிற விவகாரத்தை வைத்து பார்க்கிற பொழுது பிரசாந்த் பூஷன் அன்றைக்கு எழுப்பிய சந்தேகம் என்பது யதார்த்தமான சந்தேகம் அல்ல. அந்த சந்தேகம் இப்போது உண்மையிலேயே அந்த எலக்ட்ரோல் ஆபரேஷன்ஸ்ல நடக்குது என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக இது அமைந்திருக்கிறது. நாளைக்கு தேர்தல். பிரியங்கா காந்தி மட்டுமல்ல, ராகுல் காந்தியும் ஏற்கனவே பாட்னா கூட்டத்தில் இதைத்தான் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, தேர்தல் நியாயமான முறையில் நடைபெறும் என்று சொன்னால் நிச்சயமாக 150 தொகுதிகளுக்கு மேல் பாரதிய ஜனதா கட்சியால் வெற்றி பெறவே முடியாது. ஆனால் இவிஎம்மில் ஏதோ குளறுபடிகள் நடத்துவதற்காக தேர்தல் ஆணையத்தினுடைய ஒப்புதலோடு, தேர்தல் ஆணையத்தினுடைய வழிகாட்டுதலோடு இவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தினார். தேர்தல் ஆணையர்களினுடைய நியமனங்கள் எல்லாம் எப்படி நடந்தது, இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பில் இருந்த தேர்தல் ஆணையர் எப்படி விலகி போனார், அதை எப்படி திரௌபதி முர்மு அம்மையார் ஏற்றுக்கொண்டார் 2 மணி நேரத்தில் என்கிற செய்திகளை எல்லாம் நெடுங்காலமாக பேசியிருக்கும். இப்ப இந்த இவிஎம் மிஷின்ல இன்னொரு முக்கியமான பிரச்சனை ஒண்ணு இருக்கு. அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இப்ப இந்த இவிஎம் மிஷின் குளறுபடிகள் நடந்தா அதற்கு என்ன தண்டனைன்னு கேட்கிறாரு நீதிபதிகள். அந்த நீதிபதிகள் எழுப்பிய கேள்விக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞராக இருந்த மணிந்தர் சிங் சொன்னாரு, தண்டனை என்பது உறுதி செய்யப்பட்ட தண்டனை தான், அது மக்கள் பிரதிநிதி சட்டத்தினுடைய அடிப்படையில் அமைகிறது என்று சொன்னார். இது ஒரு சட்டவிரோத செயல் இல்லையா? ஒரு ஜனநாயக திருவிழாவாகவே இந்தியாவில் நடைபெறுகிற இந்த தேர்தலுக்கு
இதில் முறைகேடு நடந்தா நீங்க மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் தான் நீங்க தண்டனை வழங்க முடியுமா? வேறு சட்டங்கள் புதிதாக இயற்றப்படவில்லையா? இதற்கான கடும் சட்டங்கள் எல்லாம் இல்லையா என்கிற கேள்வியை இப்போது நீதிபதிகள் எழுப்பினார்கள். அதற்கு தேர்தல் ஆணையத்திடம் பதில் இல்லை. சரி, நீங்க உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய நாடுகளினுடைய எண்ணிக்கை, அதிலே ஒரு குடியரசு நாடாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவை நடத்துகிற ஒரே நாடு இந்தியா தான். ஏன்னா 100 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்களை கொண்டிருக்கிற நாடு என்பது இந்தியாவாக இருக்கிறது. நீங்க ஜெர்மனியை ஒப்பிட்டு பார்க்கலாம், அமெரிக்காவை ஒப்பிட்டு பார்க்கலாம். இவ்வளவு பெரிய மக்கள் சமுத்திரம் கொண்ட வாக்காளர்கள் அந்த இடங்களில் எல்லாம் இல்லை, அந்த நாடுகளில் எல்லாம் இல்லை. ஜனநாயக திருவிழா என்று ஏன் சொல்கிறார்கள் என்று சொன்னால் 100 கோடி பேருக்கும் அதிகமானோர் பங்கெடுக்கக்கூடிய விழாவாக இது இருக்கிற காரணத்தால் தான் தேர்தலுக்கு ஜனநாயக திருவிழான்னு பேர் வச்சிருக்கிறோம் நம்ம. அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக திருவிழாவை டெமோக்ரஸிக்கு பேரண்ட் யாரு அப்படின்னு ஆங்கிலத்துல கேட்டா அது இந்தியாவை தான் காட்டுவார்கள். ஏனென்று சொன்னால் இந்தியா தான் மிகப்பெரிய ஜனநாயக நாடு உலகத்திலேயே. இதை விட ஜனநாயகத்தில் பெரிய நாடு என்பது இல்லவே இல்லை என்பது உண்மை. அப்படிப்பட்ட ஜனநாயகத்திலேயே மிகப்பெரிய நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவில் தேர்தல் என்பது எவ்வளவு வெளிப்படைத்தன்மையோடு நடக்க வேண்டும். ஆனால் தேர்தல் வெளிப்படைத்தன்மையோடு நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போது இல்லை என்பதைத்தான் இந்த கேரள சம்பவங்கள் எல்லாம் நமக்கு உதாரணமாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்ததற்கு பிறகு சுயேட்சைகளுக்கு சின்னம் ஒதுக்குற வேலைகள் நடைபெறும். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு சின்னம் இருக்கும், சுயேட்சைகளுக்கு சின்னம் இருக்காது. அல்லது அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் சிலர் நாங்க தனி சின்னத்துலதான் போட்டியிடுவோம்னு சொல்லுவாங்க. இப்ப திருச்சியில மதிமுகவினுடைய வேட்பாளராக இருக்கிற துரை வையாபுரி அந்த சின்னத்துல நான் நிக்க மாட்டேன், உதயசூரியன்ல நிக்க மாட்டேன்னு சொல்லி தனி சின்னத்துல நிக்கிறார். அண்ணன் திருமா அதே போன்று அண்ணன் ரவிக்குமார் போன்றவர்கள் எல்லாம் தனி சின்னத்துல நிக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரியான வேட்பாளர்களுக்கு தனி சின்னம் ஒதுக்கியதற்கு பிறகு ஒரு ஒப்புகை என்பது நடைபெறும். அது எப்படின்னா, அந்த அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளினுடைய பார்வையில் இந்த இவிஎம் மிஷினை கொண்டு வச்சு இங்க பதிவு செய்யப்படுகிற வாக்குகள் சரியாக போய் சேர்க்கிறதா, அது சரியாகத்தான் விழுகிறதா என்பதை பரிசோதனை செய்து பார்ப்பதற்கு ஒரு 100 மிஷினை இல்லது 50 மிஷினை எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ செக் பண்ணி பார்க்கிற போது எப்படி அந்த வாக்குகள் விழுகிறது என்பதை கணக்கில் வைத்துக் கொண்டு அந்த அரசியல் கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் அதுல டிக் பண்ணிக்குவாங்க. இப்போ 100 முறை அழுத்தி பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த 100 முறை அழுத்தின வேட்பாளர்களுக்கெல்லாம் கரெக்டா வாக்கு விழுந்திருக்குதான்னு சொல்லி அந்த பேலட் பாக்ஸ் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த கண்ட்ரோல் யூனிட்ல இருந்து. இது வழக்கமாக நடைபெறுகிற நடைமுறை. இதற்கு முன்பு 2019 தேர்தலிலேயே இதே போன்றது ஒரு சம்பவம் குஜராத்தினுடைய ராஜ்காட் தொகுதியில நடந்தது. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா, இதே போன்ற அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள் போய், அப்ப ஆம் ஆத்மி கட்சியினுடைய பிரதிநிதி என்று நினைக்கிறேன், அவர் போய் பரிசோதனை செய்து பார்க்கும்போது 88 ஓட்டுகளை ஆம் ஆத்மி கட்சிக்கு செலுத்தி இருக்கிறார். ஆனால் 73 ஓட்டுகள் தான் ஆம் ஆத்மி கட்சிக்கு விழுந்திருந்தது. அப்போதே இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையானது. அதன் பிறகு தேர்தல் எல்லாம் முடிவடைந்து விட்டது. இப்போது புதிய தேர்தல் வந்திருக்கிற காரணத்தால் இப்போது இது புதிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய கையில் தான் இது இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இன்னொரு புறம் பிரசாந்த் பூஷன் சொல்லி இருக்கிற மிக முக்கியமான செய்தி, இந்த எலக்ட்ரோல் மேனிபுலேஷன் எப்படி நடக்குங்கிறதுக்கு அவர் நிறைய உதாரணங்களை சொல்றாங்க. அதுல ஒரு உதாரணம் என்னன்னா, எப்படி டைம் பாம்பை செட் பண்ணி வச்சு இத்தனை மணிக்கு வெடிக்க வைக்க முடியுமோ அது மாதிரி இந்த சிப்புல மேனிபுலேஷன் பண்ண முடியும். அதுல இன்சர்ட் பண்றாங்கல்ல சிப்பு, அந்த சிப்புல மேனிபுலேஷன் பண்ண முடியும். எப்படி அந்த சிப்புல மேனிபுலேஷன் பண்ண முடியும்னு கேட்டா, நாளைக்கு 19ஆம் தேதி தேர்தல். இப்ப நீங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு நடைமுறை இருக்கிறது, ஒரு ஒப்புகை நடைபெறுகிறது என்று சொல்லி, அப்போதெல்லாம் சரியாக வாக்குகள் விழும். ஆனா 19ஆம் தேதி காலை 8 மணிக்கு அந்த சிப்ல ஆக்டிவேஷன் பண்றதுக்கான சில ப்ரோக்ராமிங்க செட் பண்ணிட்டாங்கன்னா, நாளைக்கு காலையில 9 மணியிலிருந்து நாளை மாலை ஒரு 3:30 மணி 4 மணி வரைக்கும் அந்த ப்ரோக்ராமிங் படிதான் அந்த சிப் ஆக்டிவேட் ஆகும். அப்ப நீங்க கை சின்னத்துக்கு வாக்கு செலுத்தினா அது தாமரையில போய் விழுவதற்கான ப்ரோக்ராமிங்க நீங்க பண்ணி வைக்க முடியும். எத்தனை முறை நீங்க பிரஸ் பண்றீங்களோ அத்தனை முறை அதுல போய் தாமரையில விழுவதற்கான ஏற்பாடுகளை நீங்க செய்து வைக்க முடியும். இதற்கு என்ன பதில் இருக்கிறது என்று கேட்ட பொழுது தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் மணிந்தர் சிங்கிடத்திலே பதில் இல்லை என்பதுதான் நீதிமன்றத்தில் நடந்த வாதம். இப்போது வெளியில இருந்து அசஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க, அதுக்கு பதில் கொடுக்க முடியலன்றாங்களா? அதுக்கு பதிலே இல்லை அவரிடத்துல. அப்படியெல்லாம் மேனிபுலேஷன் பண்ண முடியாதுன்னு தான் சொல்றாரே தவிர, ஏன் மேனிபுலேஷன் பண்ண முடியும்னு நீங்க சொல்றீங்க? ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து அப்துல் கலாமினுடைய ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் அவர்கள் பத்திரிகையாளர்களை எல்லாம் கூட்டி பிரஸ் கிளப்லயே வச்சு இதில் எப்படி எல்லாம் தவறுகள் நடக்கும்னு சுட்டி காட்டினாரு. இதுவரை தேர்தல் ஆணையத்திலிருந்து அதற்கு பதிலே இல்லை. இப்போது பிரசாந்த் பூஷன் இந்த சிப்புல மேனிபுலேஷன் பண்றது எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணி வைப்பாங்கிற செய்தியே சொல்லியிருக்காரு. அதற்கும் பதில் இல்லை. இதற்கெல்லாம் தேர்தல் ஆணையம் கள்ள மௌனம் சாதிக்கிறது என்று சொன்னால்
தேர்தல் ஆணையத்துக்கு ஏதோ ஒரு கணக்கு இருக்கிறது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்றைய சம்பவம் உண்மையா பொய்யா என்பதை நாம் விட்டு விடுவோம். ஒரு முறை வாக்களித்தினால் 2 முறை போய் சேருகிறது என்று சொல்கிறார்களே, இதை எப்படி பரிசோதனை செய்வது? எல்லா ஒப்புகை சீட்டுகளையும் எடுத்து கணக்கிட்டு பார்ப்பது என்பது சிரமம் என்று சொல்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு 3 கட்டமாக தேர்தலை நடத்தி முடித்துவிட முடியும் தானே. ஆனா எதற்காக நீங்கள் 7 கட்டமாக தேர்தலை நடத்துகிறீர்கள் என்று கேட்டால், மோடி பிரச்சார பயணம் மேற்கொள்ள வேண்டும். இந்த 7 கட்டங்கள் என்று வைத்துக் கொண்டால் அவர் ஒவ்வொரு ஊர்களுக்கா போய் பிரச்சாரம் செய்துட்டு வருவாரு. அதனால நீங்க 7 கட்டமாக தேர்தலை வைத்திருக்கிறீர்கள் என்பதை தாண்டி வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா? 7 கட்டமா தேர்தல் நடத்துறீங்க. நம்ம என்னைக்கு ஓட்டு போடுறோம்? நாளைக்கு ஓட்டு போட போறோம். நம்மளுடைய ஓட்டு என்னைக்கு எண்ணப்படுது? ஜூன் மாதம் முதல் வாரத்தில் எண்ணப்படுது. இடைப்பட்ட மே மாதத்துல சும்மாதான் இருக்கும். நாளை மறுநாளிலிருந்து இருந்து சும்மாதான் இருக்கும். ஏறக்குறைய 52 நாட்கள் சும்மாகவே இருக்கிறோமே. இன்னொரு 10 நாட்கள் கூடுதலாக காத்திருந்து தேர்தல் முடிவுகள் வந்தா என்ன கெட்டு போயிட போகுது? நீங்க அதை முறையாக எண்ணி சொல்லிவிட வேண்டியது தானே. அதனாலதான் நான் சொன்னேன், ஜனநாயக திருவிழா என்று நாம் பேர் வைத்திருக்கிறோம். அந்த திருவிழா முறையாக நடக்கிறது என்கிற நம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் மக்கள் ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துகிற சூழலை இந்த இவிஎம் மிஷின்கள் பெற்றிருக்கிறது என்பதை தேர்தல் ஆணையம் கவனத்தில் கொள்ளவே மறுக்கிறது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. பிஜேபி வருவதற்கு முன்பாகவே காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே இந்த இவி மிஷின்ஸ் எல்லாம் இருந்தது இல்லையா? அப்பயுமே இந்த பிரச்சனைகள் வந்து அங்கங்க இருந்ததை நம்ம பார்த்தோம். அப்ப இப்ப வந்து இது பூதாகாரமாக்கப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு, எதிர்கட்சிகள் வந்து என்னதான் வந்து இசிஐ வந்து தன்னுடைய வாதத்தை, தன்னுடைய கிளாரிட்டியை வந்து கொடுத்தாலுமே கூட ஏதோ ஒரு சந்தேகக்கண் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன இருக்கு? பொதுவாவே நீங்க வந்து எப்போது சந்தேகங்கள் எழுகிற போது அதை நிவர்த்தி செய்கிற இடத்தில் அதிகார மையங்கள் இருக்கிறதோ, அதை நிவர்த்தி செய்யவில்லை என்று சொன்னால் அதிகார மையம் ஏதோ ஒரு வகையில் அதில் பயன்பெறுகிறது என்று அர்த்தம். நீங்க நல்லா கேட்டீங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய காலத்திலிருந்தே இந்த இவிஎம் மிஷின் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அப்பத்திலிருந்தே பிரச்சனை இருக்குன்னு. அப்பெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இவ்வளவு நுணுக்கமாக இருப்பதாக ஏதாவது ஆய்வுகளின் மூலமாக வெளிப்பட்டதா என்று கேட்டால் இல்லை. சந்தேகங்கள் எழுந்தது. அமமுகவினுடைய முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருந்த வெற்றிவேல் கூட ஏன் பூத்துல என்னுடைய வாக்கு கூட பதிவாகலன்னு சொல்லி சட்டமன்ற தேர்தலில் ஒரு பிரச்சனையை கிளப்பின செய்தியை பார்த்தோம் நம்ம. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கடந்த காலத்திலிருந்து இருக்கத்தான் செய்கிறது, இல்லை என்று யாரும் மறுப்பதற்கில்லை. ஆனா இப்ப டெக்னாலஜி வைஸ் அதை ப்ரூவ் பண்றாங்கல்ல, அதை ஏன் அந்த அக்செப்டன்ஸுக்கு தேர்தல் ஆணையம் வரல? அதை சரி செய்கிற இடத்துக்கு தேர்தல் ஆணையம் ஏன் வர மறுக்கிறது என்கிற கேள்விதான் இங்கே சந்தேகத்தை அதிகமாக்கி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய காலத்தில் சந்தேகம் எழுந்தது சார். அது டெக்னாலஜியினுடைய டெவலப்மெண்டினுடைய இனிஷியல் ஸ்டேஜ், துவக்க நிலை. அந்த துவக்க நிலையில இருந்த சந்தேகங்களுக்கு ஓரளவுக்கு தேர்தல் ஆணையம் அப்போது விடை சொன்னது போக போக சரியாகும், இது வந்து ரெகுலரைஸ் பண்ணும்போது அடுத்தடுத்த கட்டத்தில் டெவலப்மெண்ட்ஸ் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் நாம் காத்திருந்தோம். ஆனா இப்ப இருக்க டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆயிட்டே போகுது. இந்த வளர்ச்சி என்பது குறைந்து கொண்டே போகிறது. நீங்க விவி பேட்ல பதிவு செய்யப்படுகிற அந்த ஒப்புகை சீட்டுகளை கொடுப்பதில் என்ன பிரச்சனை இருக்கு? இப்ப 7 கட்டமாக நடைபெறுகிற தேர்தலில் நீங்க கால அவகாசத்தை வச்சிருக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி இன்னொரு 10 நாட்கள் கால அவகாசத்தை எடுத்துக்கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் கூட குறைந்தபட்சம் இப்போது என்ன எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால் 50% அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். 50% கொடுக்கறதுல என்ன சார் பிரச்சனை? 100% கொடுப்பதில் பிரச்சனை இருக்கிறது, ஏற்றுக்கொள்வோம், இல்லை என்று மறுப்பதற்கில்லை. ஜெர்மனி போன்ற நாடுகள் எல்லாம் சின்ன நாடுகள் தான். ஆனால் இந்தியா மிகப்பெரிய நாடு. நாம் ஏற்கனவே பேசிவிட்டோம் 100 கோடிக்கு அதிகமான வாக்காளர்கள் என்று. பதிவு செய்யப்படுகிற வாக்குகள் எத்தனை கோடி இருக்கும் என்பதை தேர்தல் முடிவுக்கு பின்புதான் நமக்கு தெரிய வரும். அத்தனை வாக்குகளை ஒப்புகை செய்து பார்ப்பது என்பது இயலாத காரியம்தான். 50% செய்யுங்க. சட்டமன்றத்துக்கு 5 மிஷின் எடுத்துட்டு போறது, ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது சார், 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. 2% கூட இல்லையே. 2% கூட நீங்க பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ளாமல், ஆய்வுக்கு உட்படுத்திக் கொள்ளாமல் இந்த தேர்தல் முறையாக நடந்தது என்று சொன்னால் மக்கள் எப்படி நம்புவதற்கு தயாராக இருப்பார்கள்? எனவே காங்கிரஸ் கட்சியினுடைய காலத்திலிருந்து பிரச்சனை இருக்கிறது என்று சொல்வது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இப்போது செய்யக்கூடிய நடவடிக்கைகளுக்கு துணை போகிற வாதமாகத்தான் இருக்கும். காங்கிரஸ் கட்சி இவ்வளவு மூர்க்கமா இருந்தாங்களா? அந்த நேரத்துல தேர்தல் ஆணையம் இப்படி எல்லாம் நடந்து கொண்டதா? இப்போது தேர்தல் ஆணையத்துக்கு அடுக்கடுக்கான கேள்விகள் தொடுக்கப்படுகிறது. ஏன் தேர்தல் ஆணையம் வெளிப்படைத்தன்மையோடு பதில் சொல்லல? ஏன் தேர்தல் ஆணையம் வெளிப்படைத்தன்மையோடு இந்த விவகாரத்தில் நாட்டு மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்துவதற்கு தவறுகிறது? அப்போ அதிகார மையத்துக்கு ஏதோ ஒரு வகையில் தேர்தல் ஆணையம் துணை போகிறதோ என்கிற சந்தேகம் நாட்டு மக்களுக்கு இயல்பாக எழும் அல்லவா? அந்த சந்தேகம் தான் இப்போது உச்சத்தை தொட்டிருப்பதாக நான் புரிந்து கொண்டேன். இந்த யூபியில் நடந்த பிரியங்கா காந்தியினுடைய ரோட் ஷோ சஹரான்பூர்ல நடந்தது. அந்த ரோட் ஷோவானது எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக அங்க யூபியில வந்து 80 இடங்கள்ல 17 இடங்கள் தான் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுது.
ஆனால் அங்க மாநில கட்சிக்கு தான் அதிகமான வலுவு இருக்கும், நேரடியாக பாஜகவுக்கும் சமாஜ்வாடி கட்சிக்கும் தான் போட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில பிரியங்கா காந்திக்கு கிடைத்த இந்த ஆதரவு, இந்த மக்கள் எழுச்சி அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கணும்? தலைகீழ் மாற்றமா நம்ம பார்க்கிறதா, அல்லது நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்க? இந்தியா கூட்டணிக்கு வரலாறு காணாத வரவேற்பு வட இந்தியாவில் உருவாகி இருக்கிறது என்பதைத்தான் நேற்றைய கூட்டம் உணர்த்துகிறது. இன்னொரு புறத்திலே நேற்றைக்கு அம்மையார் பிரியங்கா காந்திக்கு கூடிய கூட்டத்துக்கு பின்னால் இப்போது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற ரஜபுத்துகளினுடைய பிரச்சனை என்பது மையமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேற்கு உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் போன்ற மாநிலங்களில் டிசைடிங் ஃபேக்டர் யாருன்னு கேட்டா ரஜபுத்துக்கள் தான். அவர்களினுடைய வாக்கு வங்கி என்பது கன்சாலிடேட்டட் ஓட் பேங்க் ஆஃப் பிஜேபி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே அவர்களுடைய தேர்தல் ஆதரவுகள் என்பதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர்கள் கொடுத்திருந்த நிபந்தனையற்ற ஆதரவு, அன்கண்டிஷனல் சப்போர்ட்னு சொல்றாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு ஆதரவை அந்த சமூகம் தந்தது. ஆனால் இப்ப அந்த சமூகம் நேர் எதிராக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மாறி இருக்கிறது. பல இடங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. 11 பேர் தீக்குளிச்சிருக்கிறாங்க சார். அதுல 7 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கிறாங்க. இதுவரை மோடி வாய் திறக்கவில்லை, பாரதிய ஜனதா கட்சி வாய் திறக்கவில்லை. இந்த பிரச்சனை என்பது இப்போது உத்தரப்பிரதேசத்திலும் தலைவிரித்தாடுகிறது. அதனால தான் நான் சொன்ன, மேற்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய பிரதானமான வாக்காளர்கள் என்பவர்கள் ரஜபுத்திரர்களாக இருக்கிறார்கள். ரஜபுத்ஸ் தான் அங்க இருக்கக்கூடிய பிரதானமான வாக்காளர்கள். இன்னொரு செய்தி, உங்களுக்கு முக்கியமான செய்தியை சொல்லியாக வேண்டியிருக்கு. 100 கோடிக்கு அதிகமான வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா இந்திய திருநாட்டில். இந்த 100 கோடிக்கு அதிகமான வாக்காளர்களில் 22 கோடி பேர் ரஜபுத்திரர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போது இந்த 22 கோடி பேரினுடைய ஆதரவை பாரதிய ஜனதா கட்சி இழந்திருக்கிறது. அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை என்பது 11 மாநில தேர்தல்களில் எதிரொலிக்கும். 11 மாநிலங்களில் எதிரொலிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களினுடைய அந்த பறந்து விரிந்திருக்கக்கூடிய அவர்களினுடைய நிலை என்பது இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மாறி இருக்கிறது. நேற்றைக்கு கூட பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த ரஜபுத் சமாஜ் என்று சொல்லப்படுகிற அமைப்பினுடைய தலைவர் ராஜ் ஷெகாவத்தை கைது செய்துட்டாங்க. நேற்றைக்கு அவரை கைது செய்து 4-5 நாட்கள் ஆகிவிட்டது. அவருடைய சார்பில் நேற்றைக்கு பிரதிநிதிகள் பிரியங்கா காந்தியை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். பெருமளவில் அந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள், ரோட் ஷோல பங்கேற்றிருக்கிறார்கள்னு சொல்றாங்க. இன்னொரு புறத்துல அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தி அவர்களும் இணைந்து பத்திரிகையாளர்களை நேற்று சந்தித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக இருக்கிறது. உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துல 80 தொகுதியில் 64 தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய நிலையில் இப்போது 2019 தேர்தலில் 64 இடங்கள்ல வெற்றி பெற்றார்கள். மீண்டும் அதே இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அது இன்னும் கூடுதலாக வேணா, இப்பதான் ராமர் கோயில் திறந்திருக்கிறாங்க. அப்ப 64ங்கிறத குறைந்தபட்சம் 74, 75க்கு உயர்த்தணும்ல. 272 ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கு போதுமான இடங்களாக இருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு 303 இடங்கள் இருக்கிறது. கூட்டணி எல்லாம் சேர்த்து 350 இடங்கள். இப்ப இந்த 303 இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா நம்ம மோடி 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று அறிவித்து விட்டார். எதிர்கட்சிகளே இல்லாத நாடாளுமன்றம் அமைய போகிறது என்று சொல்லிவிட்டார். எதிர்கட்சிகள் இல்லாத நாடாளுமன்றம் என்பது சாத்தியமில்லை. ஆனா 400 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் சொல்லியிருக்காருல, குறைஞ்சபட்சம் 350 வெற்றி பெறணும்ல. இப்ப இந்த 80 தொகுதிகளை நீங்க வெற்றி பெற்று இருக்கக்கூடிய 64 தொகுதிகள் அடி வாங்குதே, குறைந்தபட்சம் நீங்க ஒரு 18 தொகுதியில் தான் வெற்றி பெற முடியும் என்கிற நிலைமைதான் இப்போது உத்தரப்பிரதேசத்திலே இருக்கிறது. எனவே ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேசம் போன்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும் நம்பிக்கையை தந்த தொகுதி. ஏன்னா ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசமும் 100 விழுக்காடு பாரதிய ஜனதாக்கு 2019 வெற்றியை தேடி தந்த இடங்கள். அந்த மாநிலங்களில் கூட இப்போது இந்த ரஜபுத்துகளினுடைய போராட்டம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும் சரிவை தருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி முன்னோக்கி செல்கிறது என்பதைத்தான் நேற்றைய பிரியங்கா காந்தியினுடைய அந்த ரோட் ஷோ உணர்த்தி இருக்கிறது. அவர் மேற்கொண்டிருக்கிற பயணம் நிச்சயமாக இந்தியா கூட்டணி பெறப்போகிற வாக்கினுடைய பிரதிபலிப்பாக அதற்கு அடித்தளம் அமைக்கிற நிகழ்வாகத்தான் நேற்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. நீங்க ராஜபுத்திரர்கள் பத்தி சொல்றீங்க இல்லையா? அப்ப ராஜ்புத் அப்படின்னு பார்க்கிற பொழுது அந்த சமூகத்தை குறிப்பிட்டு ஒருவர் பிஜேபி எம்பி கேண்டிடேட் தவறாக பேசிட்டாரு, அதனாலதான் இத்தனை மக்களும் ஒன்று திரண்டு பாஜகவுக்கு எதிராக இருக்கிறாங்க, அவரை நீக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அது காரணமாகவும் அவர் பட்டிதார் சமூகத்தை சார்ந்த ஒரு நபராக இருக்க, அந்த பட்டிதார் சமூகமும் ஒரு பெருமளவுல குஜராத்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ரஜ்புத் 22 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா அது பாஜக மிகப்பெரிய ஒரு சீரியஸான விஷயம் தானே. அதை தாண்டி அதை விட்டுட்டு குஜராத்ல மட்டும் மையப்படுத்தி அந்த எம்பியை பாதுகாப்பாங்களா? ஒரு கேள்விதானே அது. அது மிகப்பெரிய கேள்வியா இருக்குல்ல. ரஜபுத்துகளினுடைய போராட்டத்துக்கு பின்னால் ரூபாயாவினுடைய பேச்சு மட்டுமல்ல, அவர் தேர்தலில் போட்டியிடுவது மட்டுமல்ல,
திருடனுக்கு தேல் குட்டிய கதை என்று கிராமத்திலே சொல்வார்கள். அது போன்ற ஒரு நிலை பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்போது ஏற்பட்டிருக்கிறது. ராஜ்காட் தொகுதியில துபாயாவை மீண்டும் நிறுத்திட்டாங்க. அவர் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவையினுடைய உறுப்பினர், அமைச்சராக இருக்கிறார். அவரை அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்பதுதான் இப்போது இவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருந்தது. ஆனால் இப்போது அந்த ஒற்றை கோரிக்கையில் அவர்கள் இல்லை. அடுத்து 2 கோரிக்கைகள் வந்துவிட்டது. இப்ப இந்த ஊர் எம்பிக்காக இந்த 22 கோடி வாக்குகளை இழக்க போகிறார்களான்னு நீங்க கேட்கறீங்க. உங்க பேச்சுப்படியே நான் வர்றேன். அப்போ இவர் நாளைக்கு 19ஆம் தேதி தேர்தல் இத வேட்புமனுவை வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாள் குஜராத்ல அந்த ராஜ்காட் தொகுதியில. இப்போ அந்த தொகுதியில நாளைக்கு வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா மாற்று வேட்பாளரை வைத்து தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறதா பாரதிய ஜனதா கட்சி? மாற்று வேட்பாளரை வைத்து அந்த தேர்தலை சந்திக்க போகிறதா என்கிற கேள்வி இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் இந்த கேண்டிடேட்டை வித்ரா பண்ணிக்கிட்டா வேற யார் பாரதிய ஜனதா கட்சியுடைய கேண்டிடேட்? அப்ப அந்த தொகுதியில போட்டி இல்லையா பாரதிய ஜனதா கட்சி என்கிற கேள்விக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு விடை சொல்ல முடியாமல் ஒரு சிக்கல் வந்திருக்கிறது. அதற்கு அடுத்த கட்டமாக ஜாமீனிலே வெளிவர முடியாத பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து ராஜ் ஷெகாவத்தை கைது செய்திருக்கிறார்கள். அவர்தான் அந்த ரஜபுத் சமூகத்தினுடைய பெரும்பான்மை அமைப்பாக இருக்கக்கூடிய ரஜபுத் சமாஜினுடைய தலைவராக இருந்தவர். அவரை நீங்க விடுதலை பண்ணணும்னு கேட்கிறாங்க. இப்ப விடுதலை பண்ணக்கூடிய சூழல் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை. இது ஒரு பிரச்சனை. 3வது பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை. பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு இருந்தாங்கல்ல, அந்த பின்தங்கிய ஏழைகளுக்கு தந்த இடஒதுக்கீட்டில் ராஜபுத்திரர்களையும் உள்ளடக்கி அவர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கிறார்கள். இவங்க அந்த 3% இந்துக்களுக்காகத்தான் இந்த இயக்கத்தையே நடத்தி கொண்டிருக்கிறார்கள், இந்த அரசியலையே நகர்த்துகிறார்கள், இந்த அதிகாரத்தையே கையில் வைத்திருக்கிறார்கள். அந்த 3% அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய 10% பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் ரஜபுத்திரர்கள் 22 கோடி பேர் இடஒதுக்கீடு கேட்கிறானே. இப்ப அவனுக்கு இடஒதுக்கீடு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா 22 கோடி பேரோடு போட்டி போடுவதற்கு தயாராக இருக்கிறாங்களா அந்த 3% இருக்கக்கூடிய சமூகத்தினர்? இப்போ இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிநாதத்தையே கேள்விக்குறியாக்குகிற வேலையாக போயிருக்கிறது. அதனால்தான் நான் சொன்ன திருடனுக்கு தேல் குட்டுகிற நடவடிக்கையை போல இப்போது ஒரு சூழலில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்று சொல்லி. எனவே இந்த 3% இருக்கக்கூடியவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகார மையம் என்பதை நாடறியும் ஏடறியும். எனவே அவர்களுக்காக இப்போது இந்த வாக்குகளை இழப்பதா, இந்த வாக்குகளுக்காக அவர்களை இழப்பதா என்கிற திரிசங்கு நிலையில் இப்போது பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் இழப்பு என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தான். இங்க போனா இந்த பக்கம் இந்த சமூகத்தினுடைய அடியை வாங்கி ஆகணும், இல்லைன்னா இந்த 22 கோடி வாக்குகளை இழந்தாகணும். மிக முக்கியமான கட்டத்தில் நின்று கொண்டு தேர்தல் நகர்வுகளை முன்னோக்கி நகர்த்த முடியாத நிலைமையை ராஜஸ்தான், அதே போன்று உத்தரப்பிரதேசத்தினுடைய மேற்கு பகுதியாக இருக்கிற மேற்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய ஒட்டுமொத்த தொகுதிகள் ஏறக்குறைய 26 தொகுதிகள் மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் வருகிறது. அதே போன்று குஜராத், இப்படிப்பட்ட இடங்களில் எல்லாம் ஒரு பின்னடைவை சந்திப்பதற்கு இப்போது இந்த ரஜபுத்திரர்கள் தயாராகி இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பின்னோக்கி தள்ளுவதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அவர்கள் பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறார்கள். நாளைக்கு வாபஸ் வாங்கலன்னா 3 மாநிலத்துல நாங்க பல்வேறு கட்டங்களாக போராட்டத்தை நடத்துவோம் என்று சொல்லிவிட்டார்கள். அதை விட கூடுதலான செய்தி நேற்றைக்கு என்னவென்று கேட்டால், அந்த தீக்குளித்திருக்கக்கூடிய பெண்களை போய் பார்வையிட்டு விட்டு வந்திருக்கிற ரஜபுத் சமாஜினுடைய நிர்வாகிகள் அறிவித்திருக்கிறார்கள், குஜராத்திலே 26 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்வோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே இப்போது இந்த பிரச்சனை என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய தலைவலியையும் பின்னடைவையும் ஏற்படுத்துகிற பிரச்சனையாக மாறி இருக்கிறது. பொறுத்து பார்ப்போம். நிறைய விஷயங்களை சுவாரஸ்யம் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.